சோல்ஜர்ஸ். போன வாரம் பாத்தீங்க அப்படின்னா சுட சுட வந்து நம்ம இந்திய தாத்தாவை ஓரங்கட்டி அடிச்சிருந்துருப்போம். என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் இருந்திருக்காங்க? அங்க அப்பதான் வந்து பல சோல்ஜர்ஸ் வந்து ப்ரோ குரு அடிச்சிட்டீங்க, சிசிபிள் அடிச்சுட்டு போங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுருந்தீங்க. அதுதான் இந்த வீடியோ. தலைவரே, இதே மாதிரி 50,000 ஆடு திருடு போயிருக்கு. இந்த பஞ்சாயத்தை எப்படி திருட கண்டுபிடிச்சு? ஆக்சுவலி போன வாரம் குரு பாத்தீங்க அப்படின்னா கரப்ஷன் அப்படின்ட்டு கதை ஓட்டி இருப்பாரு. அதே பரிச்சை எடுத்துட்டு வந்து சிசிபிளியும் வந்து நாட்டு பக்கம் போயிட்டு வேலை கட்டிருக்காரு. அந்த படம் தான் ஜவான். ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? நம்ம அட்லியானம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் நம்ம தளபதி வச்சுக்கிட்டு கேடிவியை பார்த்து பல படம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷாருக்கானை வச்சு நார்த் சைடுக்கு போயிட்டு பல அட்டகாசம் பண்ணியிருக்காரு, பல காப்பி கேட் சம்பவங்களை பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன சம்பவம் ஏது சம்பவம்ன்றத இந்த வேலை பார்க்கலாம், பார்த்துருவோம். ஓவரா பேசாம வெளியில போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரும் லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் கந்தசாமி. இந்த ஷோ கலாய் கந்தசாமி. நம்ம அட்லியானம் பார்த்தீங்க அப்படின்னா பல ஆண்டுகளா நம்ம தளபதியை வச்சே வந்து தொழில் பழகிட்டு இருந்தாரு. கதையில பார்த்தீங்க அப்படின்னா ராஜராணி மட்டும் தான் வெளியே போனோம். தெரியல இருந்து மர்சல் பிகின்ட்டு 3 படம் தொடர்ந்து நம்ம தளபதியே பண்ணிருப்பாரு. முதல் 2 படம் நல்லா இருந்திருக்கும், கடைசி படம் நம்பு போயிருக்கோம். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? அதுக்கப்புறம் தலைவன் இதுக்கப்புறம் தளபதி வச்சுலாம் குப்பை கொட்ட முடியாது, ஏன்னா உசாராயிட்டாங்க. செலோ நார்த் இந்தியான்ட்டு தலைவன் அப்படியே வந்து வடக பக்கம் தாவி இருப்பான். அப்போ வந்து தலைவன் வடக பக்கம் போகும்போது யாராவது கண்ணில் படுறாங்களான்னு பார்க்கும்போது டக்குன்னு பட்டவர் தான் வந்து நம்ம கிங் காங். கிங் காங் இல்ல லூசு, கிங் கான். பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். கிங் காங். காங் இல்ல கான். கிங் கான். கிங் கான். கிங் கான். வேணும்ட்டே பண்றேன் நீ. நம்ம கிங்கான ஷாருக்கான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷாருக்கானை வச்சு தான் வந்து படம் இருந்திருப்பான். பாடுக்குமோ வந்து படம் அவங்க அடிக்கிறாங்க இவங்க அடிக்கிறாங்க, படம் விடுற போதுன்ட்டு அடிக்கும் போதே பயங்கரமான நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இந்த படம் எப்படிட்டா இருக்குன்னு பார்த்தா படத்துல ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா நார்த்ல ஏதோ இடத்துல காட்டுறீங்க. தலைவன் தமிழ் பாடுக்கும் போதே பல தமிழ் பாட டிவிடிகளை வந்து தலைவன் உள்ள விட்டுருப்பான். இங்க கேடிவியே வந்து பதவி போயிருக்கோம். இப்ப நார்த் இந்தியா போக போறான்னு ஒண்ணு கேடிவிக்காரெல்லாம் பதிட்டாங்களாமா. ஐயோ நார்த் இந்தியா போறாரு, எத்தனை தமிழ் படம் உருள போகுதுன்ட்டு கேடிவிக்காரெல்லாம் கடை ஓட்டாலாமா. எடுத்தவன ஃபர்ஸ்ட் சீன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷாருக்கானுக்கு வந்து அடிபட்டு பழங்குடியிருக்கு வந்து ஈத்துட்டு போயிருப்பாங்க. தலைவனுக்கு அடிப்பட்ட உடனே பழசெல்லாம் மறந்துடும். இந்த சீன் பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ரோமியோ படத்துல வரும். மிஸ்டர் ரோமியோ டபுள்எக்ஸ்னா விஜய் டபுள்எக்ஸ். மிஸ்டர் ரோமியோ மறந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. கீழே மண்ணெல்லாம் அடிபட்டு பழசெல்லாம் மறந்துருமா, பழசெல்லாம் மறந்துடும். அதுலயும் பழங்குடியினர் காப்பாத்திருப்பாங்க, இதுலயும் பல கொண்டு காப்பாத்திருப்பாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா அப்படி இருக்கே. சரி இந்த கான்செப்ட் தான் உயிரிக்கிற தலைவர் ஸ்கிரீன் பிளே புதுசா காட்டு பார்த்தனா அதுவும் கிடையாது. அந்த எறும்பு இருக்கும் பார்த்தீங்களா, எறும்பு தலையை புட்டு விற்பாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா அவகாடோ படத்துல வரும். ஆமா, எறும்பை வச்சு சர்ஜரி பண்ணுவாங்களாம், கட்டு போடுவாங்களாமா எறும்பு தலையை வச்சு. சரின்ட்டு தலைவனை வந்து மம்மி மாதிரி ஃபுல்லா வந்து பேண்ட் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா நான் திடீர்னு ஊருக்குள்ள வந்து எவனே தெரியாது ஏதோ குரூப் உள்ள புகுந்து கண்ணெல்லாம் போட்டு வெட்டுவானுங்க, கொலை பண்ணுவானுங்க, பல பேரை வந்து கற்பழிப்பானுங்க, பிரச்சனை பண்ணிருப்பானுங்க. ஏன் உண்மைன்னு தெரிஞ்சா போய் அவங்க டீம்ல சேர்ந்துலான்னு பாக்குறியா? அப்பதான் ஒரு கலாம் வந்து ஐயா சாமி யாராவது காப்பாத்துங்க, சாமி தான் காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டு இருப்பான். இங்க வேண்டிக்கிட்டு இருக்க, இங்க கொலை பண்ணிக்கிட்டு இருக்க, தலை ஏந்து வந்துகிட்டு இருக்கேன்ட்டு அது இந்த சீனே ரொம்ப நாள் இழுத்து ஓடிட்டு இருக்கு. நம்ம என்ன காமன்னா நம்ம கிங் காங் ஏந்து வந்துருக்கட்டும். அவன் இன்னும் திருந்தல மாமா. கிங் காங் இல்ல கிங் கான். கிங் கான். கான் கான் பாப்கார்ன். பாப்கார்ன் இல்ல கிங் கான். கிங் கான். ஓகே, இன்னும் பேசுறீங்களா? ஒழுங்கா மெசேஜ் அக்கா அவர் வீட்டுக்கு அனுப்புங்க, அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எடு செருப்பு. தலாம் ஏந்து வரத்துக்குள்ளேயே மற்ற குரூப்பும் காலியாயிரும் போல அப்படின்றாம எனக்கு பயமாய் போயிடுச்சு. அப்பதான் தலைவர் பாருங்க சச்சக்குன்னு குத்திட்டு ஜம்ப் பண்ணுவாரு பாருங்க, வானம் டிம்மில் இடிக்கும். ஏய் இது எங்க பார்த்தா மாதிரி இருக்க? எங்க பார்த்த? வேற எங்க பாகுபலிதான். பாகுபலி ஜம்ப் பண்ணி இடிக்க தெரியுமா? அது அப்படியே பிசுறாம அப்படியே உள்ள வச்சிருப்பா நம்ம அட்லி என்ன. 7 ராகம் தான், 7 தாளம் தான். அந்த டைம் தான் தலைவர் கெட்டப் போட்டிருப்பாரு. அந்த கெட்டப் பாத்தீங்க அப்படின்னா 3 நைட் காப்பி. ஒரு படம் எத்தனை காப்பி வச்சிருப்பீங்க? கான்செப்டும் காப்பி, பிளாஷ்பேக்கும் காப்பி, காஸ்டியூம் காப்பி அடிப்பீங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுவானுங்க, நெருப்பழுத்தி விட்டுருவானுங்க, மூஞ்சி நெருப்பழுத்திடுவானுங்க, கீழே நெருப்பழுத்திடுவானுங்க. பொதுவா நமக்கு வந்து சின்ன ஒரு துணி பட்டால சுருக்கணும், ஆனா தலைவன் மூஞ்சில கொளுத்தி விட்டுருவானுங்க. அப்ப வந்து ரிப்பன் மட்டும் எரிஞ்சுக்கிட்டு தலைவன் முழுக்குன்னு உதவுறாமா. இதெல்லாம் நம்புற இருக்கு. ஏன் நம்ப மாட்டேன்? பாகுபலியில கூட தான் அனுஷ்கா அப்படியே தீப்பந்த எடுத்து பிரபாஸ் மேல போடும். அப்ப ட்ரெஸ் மட்டும் எரிஞ்சிட்டு அவனோட இது மட்டும் வரும்ல, அதையும் காப்பிடிச்சுக்கிற நம்ம தலைமை. அதான குற்றவாளியே ஒப்புக்கொண்டு விட்டார். இல்ல அது நம்புறீங்கல்ல, அதை யாரும் நீ क्वेश्चन பண்ணல. நீ அப்படி இது மட்டும் எதுக்கு क्वेश्चन பண்ற? சூப்பர், வெரி குட். அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டீங்களே இப்படிதான் அப்படின்னு. அப்புறம் என்ன
பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு காப்பி ரிவீல் ஆகுது. காப்பி இல்ல அதெல்லாம் ஒண்ணும். இப்ப டீயா இன்ஸ்பயர்டு ஃப்ரம் 7 ராகம் தான் 7 தாளம் தான். ரைட்டுப்பா. இந்த மாதிரி தலையை வந்து இன்ஸ்பயர் பண்ணி பல சீனை உள்ள விட்டுருப்பாரு. ரோமியா படத்துல வரும் தெரியுமா, அதை பழசா மறந்துடும்ல, இந்த மாதிரி தலைவனும் பழசெல்லாம் மறந்துடும். அப்பதான் ஒரு பையன் வந்து நீ யாருன்னு ஒரு நாள் கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிச்சு கூட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். கட் பண்ணா 25 வருஷம் கழிச்சு, 30 வருஷமா, 30 வருஷத்துக்கு அப்புறம் கதை அப்படியே நெட்ஃபிளிக்ஸ் பக்கம் போவோம். நெட்ஃபிளிக்ஸா? ஆமா, அதோட மணியை சீரிஸ் இருக்குது, அந்த பக்கம் போயிருக்கும் படம். ஸ்டாப் இட். ஓகே, நீ வந்து அட்லியான கண்ணியா, அதாவது சுருக்குன்னு ஆகுது. நோ, ஷாருக் கான். கிங் காங் ஃபேனா நீ? நான் வந்து கார்ஜிலா ஃபேன். கிங் காங் இல்ல, கிங் கான். நீ ஏஞ்சு போனி முதல்ல. டீம் கார்ஜிலா. என்ன ஆகும்னா வந்து நம்ம கிங் காங்கும் அவரோட குரூப் மெம்பர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ட்ரெயினை கடத்திடுவாங்க. அதுவும் நான் ட்ரெயினா மெட்ரோ ட்ரெயின். அது கூட இல்லை, அந்த படத்தில் வந்து ஹேக்லாம் பண்ணுவாங்க. அந்த ஹேக் சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கிரிஞ்சா இருக்கும். டேய் நாடா இது அப்படின்ற மாதிரி. என்ன காமன்னா, நீ மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவங்களுக்காக தெரிஞ்சிருந்துருக்கோம். மெட்ரோ ட்ரெயினில் கீழே அண்டர் கிரவுண்டில் போகும்போது கொஞ்ச நேரத்தில் சிக்னலும் கிடைக்காது, நெட்டு கிடைக்காது. பட் இந்த படத்தில் ஹேக்கர் ஒருத்தர் இருப்பாங்க ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கு அண்டர் கிரவுண்டுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நெட்டு கிடைக்குமா, அங்கே ஹேக் பண்ணுவாங்களாமா, டிராஃபிக் சிக்னலை கட் பண்ணுவாங்க, வாய்ஸ் டாக்ஸ் கேம்ல வர மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மூலமாக நெட்டு கிடைக்குது அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நீ நம்பி தான் ஆகணும், ஏன்னா அது அட்லி படம். அப்புறம் என்ன ஆகுனா வந்து இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறீங்களே இதுதான் நியாயமா அப்படின்ட்டு தினம் ஒருத்தர் கேட்க, அப்பதான் தலைவர் சொல்லுவாரு, நாங்கள் வந்து திருடங்க தான், ஆனா நல்ல திருடங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? அது ஒரு பிளாஷ்பேக் சீன் வேற. என்ன சீன்னா, ஒரு விவசாயி ஏ காமி ஏ கிசான், புரியலையா, ஒரு காலத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அது முன்னாடியே சொல்ல இல்ல. அந்த விவசாயிக்கு ஒரு மகள் இருந்தால். அவர் வந்து டிராக்டர் வாங்கினார். டிராக்டர் காசு கட்டாதனால் பேங்க்காரன் வந்து நெஞ்சிலே எட்டி மிதித்தான் அப்படின்ட்டு ஒரு பிளாஷ்பேக் சீன். ஏய், இந்த சீன் தானே போன படத்துல வந்துச்சு இந்தியன் 2ல. அடா பாவீங்களா, குரு சிஷியருக்குள்ள இந்த விளையாட்டு வேறியா? இந்த சீன் வச்சு வடக்கு போய் நீ எடுத்துக்க, சவுத் பக்கம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற பிரிச்சுக்கிட்டாங்க போலகுது. హైదరాబాద్ ఉంది, సెకండ్రాబాద్ ఎందు, గుంటూరు ఉంది, నెల్లూరు ఎందు, కడప ఉంది, మడప్ప ఎందు, కాకినాడ ఉంది, పావాడనాడ ఎందు. அப்படியே அதே சீன் அப்படியே இருந்திருக்கும். என்ன, அது கல்வி கடன், இது விவசாய கடன், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி கடன் தான், அடியல் தான். திடீர்னு சொல்லி பிளாஸா சொல்லுவாரு, இதுல ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமா, இவனோட அப்பா தான் இந்த விவசாயியோட அப்பா, இன்னும் விவசாயத்தை தற்கொலை பண்ணிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு நேரம் வந்து கண்ணை பார்த்து பயந்துகிட்டு இருந்த பயணிகள்லாம் கடத்த வந்தவனுக்கே வந்து சம்பவம் ஆரம்பிச்சிருவானுங்க இந்த ஒரு நிமிஷத்துல. இப்போ ஒரு நிமிஷத்துல மனுஷனாடா நீங்க எல்லாம். ட்ரெயின்ல ஒரு போலீஸ் இருப்பாரு, அட்டாக் பண்ணவரை கட்டி போட்டு வச்சிருவாங்க. இருந்தாலும் ஆனா பின்னாடி சொல்றேன் யாரு ஒரு நாள் யாரு அடிட்டு. இப்போ வந்து கடத்தி வச்சு காசு கேட்பாங்க. காசு கேட்கும் போது காசு கொடுக்குறது யாரு அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி. அதாவது பார்த்தா மெயின் வில்லன். அவ்வளோ இன்ட்ரோசீனா காமெடியா இருக்கும். அது இன்ட்ரோசீன்ல பாத்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட காப்பி. ரெட் பில் ப்ளூ பில். ரெட் பில் ப்ளூ பில் பாத்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் பார்த்து உருவனது. அப்புறம் வந்து இந்த குழந்தை வச்சு பார்த்தா தெரியுமா, இது வந்து ஆர்வம் படத்துல வரும். அப்புறம் சிங்கம் படத்தை இன்னும் ரீமேக் பண்ணிருப்பாங்க, அந்த சீன் அதுலயும் வரும். இந்த மாதிரி ட்ரெயினை கடத்தி வச்சிருப்பாங்க. அப்புறம் விஜய் சேது பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு காசு கேட்பாங்க. தாய் மூலம் வந்து பல கோடி காசு கொடுத்து பொண்ணை மீட்டு எடுத்து வந்துருவோம். திருநா காசெல்லாம் நம்மளே வச்சிருந்தா நீங்களாம் வந்து கேள்வி கேட்பீங்கல்ல. தலைவர் என்ன பண்ணுவாரு, எல்லா பணத்தையும் விவசாய கடன் இருக்கும் இல்லையா, அந்த கடன் வந்து அடிச்சிருந்துருப்பாரு நம்ம தலைவர். எங்க பேர்ல விவசாய கடன் அடிச்சாருன்னா எப்படி, இந்த அக்கௌண்ட் தான் காசு கட்டணும் இருக்கும். சம்பந்தமே நான் ஒரு அக்கௌண்ட் காசு வந்து எது கடன் அடிக்கணும்னு சொல்லுது, எனக்கு புரியல சுத்தமா. இது எப்படி ஃபங்க்ஷன் சுத்தமா தெரியல. ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் அதெல்லாம் ஆகும். நீ கதையை மேல சொல்லு. பரவாயில்லையே, புதுசா வச்சிருக்காரு பண்ண, அவ்வளவு புதுசா பண்ணிருக்காரு பார்த்து நினைக்கலாம். பட் அங்கதான் ஒரு சூச்சம் இருக்கு. இது என்ன கதை அப்படின்னா மணி ஹைஸ்டோட கதை. மணி ஹைஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபசர் இருப்பாரு, கூட ஆளுங்க இருப்பாங்க தெரியுமா, ஒவ்வொருத்தரும் பேக் ஸ்டோர் இருக்கும், அதை வச்சு கொலாடிப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணுங்க ஒரு பேக் ஸ்டோர் இருக்கும், அது ஒவ்வொரு பொண்ணும் கொலாடிப்பாரு நம்ம தலைவர். இவங்களுக்கு வந்து கேட்க வந்தவங்க நம்ம நயன்தாரா பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, கூட இருக்கிற ஆம்பளை போலீஸ் எல்லாருமே வந்து ஃபுல்லா ட்ரெஸ் போட்டு ஒழுங்கா இருப்பானுங்க. இவங்க தான் சீப் ஆஃபீஸரா. இவங்க மட்டும் வந்து கையெல்லாம் ஸ்லீவ்லெஸ்ஸா வந்து கவர்ச்சியா வந்திருப்பாங்க நம்ம அண்ணி. இந்த மேல் அதிகாரியுமே கவர்ச்சி சுத்துறாங்க. இதான் நம்மள மாதிரி இருக்குது. அப்பதான் ஒரு ட்விஸ்ட் என்ன பண்ணா, தலைவர் இவ்வளோ கொள்ளடிதார்ல, தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லா மாதிரி ஒரு டானு. துணிவு பத்துல வந்த அஜித் மாதிரி. அவர்னா என்ன பேருடி, துணிவு பட வில்லன் பேருன எனக்கு தெரியாது. அணி இல்ல, நீ ஓட மாட்டேன், உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்? நான் ஓடே இல்லை. நீ துணிவு டார்க் டெவில் மாதிரி அவர் ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு பார்த்தா அங்கதான் இல்ல. தலைவன் யாருன்னு பார்த்தா தலைவர் ஒரு ஜெயிலரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்ப கூட இருந்த பொண்ணுங்களாம் யாருன்னு கேட்டா பொண்ணுங்களாம் வந்து கைதிகளா. விளங்கும்டா. அந்த படத்துல ஒரு லேடிஸ் ஜெயில், பெண் சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலையை பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல எங்கேயுமே இந்த மாதிரி ஜெயிலி பார்த்துருக்கவே முடியாது. ஜெயில்னா என்னத்த ஃபுல்லா இது போட்டு ரொம்ப கட்டுமா இருக்கும் போல. ஜெயிலுகிற கைதிகள்லாம் ஒரு சொர்ணாக்கா மாதிரியும் ஒரு ஈஸ்வரி மாதிரியும். சிங்கம் 3ல வர அந்த பான்புரா கரக
நடக்கிற வில்லி மாதிரியும் இருப்பாங்க நினைப்பீங்க. பட் அதான் இல்ல, ஐடி கம்பெனி வேலை பாக்குற மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் ஸ்டைலா இருந்திருக்கும் அந்த சிறைச்சாலைக்குள்ள. எப்படி ஏண்டா இந்த சிறைச்சாலைன்னு சொன்னா எவனுமே நம்ப மாட்டான்டா. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இது வந்து அக்மார் லேடிஸ் ஹாஸ்டல். லேடிஸ் ஹாஸ்டல் எப்படி இருப்பாங்க, அவங்க இஷ்டம் இருப்பாங்க தெரியுமா, அது அவங்க இஷ்டம் இருக்காங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அண்ணே இந்த சாங்ஸ் அடம்ஷன், சிறைச்சாலை, வட சென்னை, எ வே அவுட் கேம் இதெல்லாம் பார்த்து போட்டு ஜெயிலாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு என்கிட்ட வந்து லேடிஸ் ஹாஸ்டல காமிச்சு இதான் ஜெயில் ஏமாதுற பத்தியா, இது மட்டும் ஏத்துக்கவே மாட்டேன் நானு. இதான் நம்புற மாதிரி என்னையா இது, வாஸ் வாய மூடுங்க, இந்த படத்தெல்லாம் சொல்றாதீங்க, அப்புறம் இதை வச்சு ஒரு படம் தருவாரு தலைவரே. இதே மாதிரி 50,000 ஆடு திருடு போயிருக்கேன். அதுவும் கட்டுதாயா, ஆஃப் தி டிவி ஆஃப் தி டிவி. இந்த விவசாயிகளை முன்னேற்றம், விவசாய தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி சீன் பாத்தீங்க அப்படின்னா கடந்த பல ஆண்டுகளா தமிழ் சினிமா இதான் சீனு, இதான் வந்து மெயின் கதையா வச்சு பல படம் வந்திருக்கும். பல பேர் கிரிஞ்சு அடிச்சு விவசாயிகளை வறுமையிலிருந்து காப்பாத்துறதை விட இந்த டைரக்டர் கிட்ட இருந்து யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு பெட்டிஷன் போற அளவுக்கு வந்து காண்டா இருந்திருக்கும். இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. பட் தலைவன் பாத்தீங்க அப்படின்னா இந்த சீனை வச்சு பயங்கர ஸ்கோர் பண்ணிருப்பார் நம்ம அட்லி. என்ன காரணம், தமிழ் படத்துல எல்லாம் சலிச்சு போயிட்டோம், வடக்கன் சரி பார்க்கல போல, வடக்கன் சரி புதுசா காட்டும் போது ஐ புதுசா இருக்கேன்னா பார்த்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாருங்க. அடுத்து பார்த்தா லவ் சீன். இந்த மணி ஐஸ்ல பார்த்துருப்பீங்க, இந்த ப்ரொஃபசர் தான் கொள்ளடிக்கிறவரு. கொள்ளடிக்கிற தடுக்கிறதுக்கு ஒரு பொம்பளை போலீஸ், அந்த பொம்பளை போலீஸுக்கும் ப்ரொஃபசர் லவ்வா இருக்கும் தெரியுமா. ஆமா அந்த மாதிரி தான் இந்த படத்துலயும். படத்தை பார்த்து அதை காப்பி அடிச்சிருப்பாங்க. இது மணி ஐஸ் எப்போ வந்துச்சு, ஜவான் எப்போ வந்துச்சு, நிறைய வந்துருச்சு. ஆமா பொதுவாக நம்ம அண்ணன் கிட்ட லவ் கதை சொன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்டு அந்த மாதிரி எதிர்பார்ன்னு பார்த்தா ஒரு படிக்கு மேலேயும் போயிட்டாரு. நானா வந்து ஈரன் பொண்ணு பார்க்க வருவாங்க, பொண்ணு பார்க்க போவாங்க, மாவளை பார்க்க வருவாங்க, என்ன புதுசா தலைக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. நானா வந்து மாப்பிள்ளை பார்க்கறது இங்க வருவாங்க. இந்த பொண்ணுனா இந்த பொண்ணோட அம்மா தான் வந்து பொண்ணு. வா செகண்ட் ஹேண்டா, தலைவன் தான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட். தலைவனுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ், அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ். ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான். ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு முன்னாடியே வரலாமே, சைல்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் நெக்ஸ்ட். இதுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. என்ன பண்ணா, தலைவனுக்கு முன்னாடியே வந்து தலைவி யாரு கூடயே வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அசக்கு பசக்கு இப்படி இருக்கும் பொழுது திடீர்னு வந்து பேபி ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. என்னடா சைக்ளோன் ஃபார்ம் ஆன மாதிரி சொல்ற? இப்ப நான் அதுக்கு என்னடா பண்ணணும்? நீ ஒண்ணும் செய்ய வேணாம்டா. நான் எதுவும் செய்யலையேடா. அந்த குழந்தைக்கு ஒரு இந்தியன் ஃபாதர் வேணுமா, அதுக்கு உன் பேர் இன்ஷியலா போட்டுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. இந்த காமனரா மாதிரி இன்சியல் மட்டும் வேணும், இன்சியல் ஒரு ஆள் வேணும்ட்டு தான் வந்து நம்ம கிங்கான தேடி வந்திருப்பாங்க நம்ம நயன்தாரா. அப்புறம் நான் இதுக்கப்புறம் வந்து லவ் பண்ணுவாங்க, இதெல்லாம் டேட்டிங்லாம் போவாங்க, ஒரு பாட்டே பாடுவாங்க. இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா, இது நியாயமா படுதா? இவ்வளவு நடந்திருக்கும். நடக்கும் போது தான் தலைவன் அடுத்த கை வயசை காட்ட பிளான் போட்டிருப்பான். அடுத்தது ஹெல்த் மினிஸ்டர் கட்டி வச்சுட்டு பாபா பத்திராம டிமாண்ட் வைப்பாங்க. பாபா பத்திராத பரவாயில்ல, ஒரு வாரத்தில் வந்து ஊர் மாறணும், ஊர் சரியானு சொல்லிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, 5 மணி நேரத்தில் வந்து நடக்கணும் அப்படின்ட்டு வந்து கதை விட்டுருப்பாங்க. என்ன நடக்கணும் அப்படின்னா 5 மணி நேரத்துல வந்து எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வந்து எல்லா வசதியும் வரணும், எல்லா எக்யூப்மெண்ட் இருக்கணும் கேட்டிருப்பாங்க. ஒன்று 5 மணி நேரத்துல நடந்துருமா, எல்லாம் நம்பலாம எங்கடா எப்படி முடியும்? ஒரு பொருள் வாங்குறதுக்கு டைம் ஆகுடா, ஒரு டேபிள் தேடி வாங்குறதுக்கு 1 hour ஆகுதுடா, இப்போ 5 மணி நேரத்துல மாற்ற முடியும். என்ன போலாம் போட்டுட்டியாடா. படம் நடக்குது, ஏன்னா அது அட்லி படம். ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பண்ணியிருக்கேன். இந்த சீனை பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷாருக்கான் வந்து கெட்டப் போட்டிருப்பாரு. என்ன கெட்டப்னா நம்ம மணி ஐஸ் ப்ரொஃபசர் கெட்டப் அப்படியே போட்டுருப்பாரு. என்ன இது, நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. இதுக்கப்புறம் இன்னொரு கெட்டப், ஒரு மாஸ்க் போட்டுவாரு. அந்த மாஸ்க் பாதி தான் இருக்கும், இவ்வளவு தூரம் தான் இருக்கும், அதை பார்த்துல கண்டுபிடிச்சிடலாம். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா அப்படின்னு இங்கிலீஷா கண்டுபிடிச்சிடலாம். பட் உங்களுக்கே தெரியல யாருன்ட்டு. ஆனா இத்தனை நாளா டேட் பண்ணி சாட் பண்ணி ஊரை சுத்துற நயன்தாரா இருக்கு, இது யாருன்னு அப்ப தெரியவே தெரியாதா? இவ்வளவு மங்கனியா இருக்கிறீங்க. இதுதான் கீர்த்தி சுரேஷ் போனோன்றது. கூட இருக்கிற ஆம்பளை பொம்பளையான்னு தெரியல, அது கீர்த்தி சுரேஷ் அப்படிதான் நம்பிடலாம். நயன்தாராவுக்குமா கூட ஒருத்தர் ஆம்பளை பொம்பளையா தெரியாம சுத்திட்டு ரெபோ படத்துல இதுக்கப்புறம் நாம கல்யாணம் ஆயிடும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் அன்னி தான் ஆகும். தலைவன் தெரிஞ்சு போயிடும், இது தலைவன் தான் அந்த இது திருட்டு வேலை பார்த்தது அப்படின்ட்டு. அதையும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் வரைஞ்சு கொடுப்பான், அதை வச்சா சொல்லுவாங்க இவன் வந்து இவன் அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தா வில்லனுங்க வந்து உள்ள பூந்துருவானுங்க, வில்லன் அடிச்சு கூட்டு போயிடுவானுங்க. ஆனா வில்லன் அடிச்சு கூட்டு போயிட்டானுங்க, வில்லன் வந்து கட்டி போட்டாங்க, இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நான் பண்ண பார்க்கும்போதுதான் திடீர்னு அங்க ஒரு சத்தம், இவனை காப்பாத்தி அளவத்துல வந்திருப்பாரு. அது யாருறாங்க, அவன் தாங்க தாலி கட்ட போத புருஷன். இவன் லிஸ்ட்ல இல்லையடா. கடைசியில வந்து கரெக்டா கூட்டு போயிடுவான். இன்னைக்கு அதே மாதிரி வந்து கூட்டு போயிட்டான்.
புருஷலாம் இல்ல, இது யாருன்னா நம்ம கிங் காங்கோட அப்பா காங். கிங் காங்கோட அப்பாவை வந்து காப்பாத்தி கூட்டு போயிருப்பாரு. இப்பதான் தெரிஞ்சிருக்கும் சொன்ன போலீஸ்காரன் அடிச்சு போட்டாங்கன்ட்டு. அந்த போலீஸ்காரன் வேற யாரும் இல்ல, இந்த பஸ்டில வந்து நீ யாருன்னு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னா தெரியுமா? அந்த பையன் தான் இந்த பையன். வளர்ந்து பேர் ஆயிட்டான். பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். இவருதான் உங்க அப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனை, எங்க அப்பாவுக்கு வந்து யாருன்னே தெரியலீங்க, பழசெல்லாம் மறந்துட்டாருங்க அப்படின்னு இருப்பாங்க. எங்க அப்பா என்ன பண்ணாங்க, அப்பா பையன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாட்டுலாம் பண்ண மாட்டாங்க, மிஷனுக்கு போவாங்க. இது அப்ப நயன்தாரா மாஸ்டர் போடுவாங்க. ஆனா வந்து இது ஜெயிலுக்குள்ள வந்து எங்கட கைதிங்க இருக்காங்க, அடிச்சு கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து நானா பண்றேன் கைதி வேஷம் போட்டுன்னு அவங்ககிட்டயே போய் கேக்குறேன்ட்டு கைதி வேஷம் போட்டு போவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். போகும்போது அங்கதான் பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க நினைப்பீங்க நம்ம அட்லி அண்ணா வந்து ஒரு அணில், அவரு தளபதியோட உண்மையான தளபதி இவருதான், மிகப்பெரிய ஒரு சீரை நினைப்பீங்க. பட் அதான் இல்ல, அவருக்குள்ளயும் ஒரு ஓடு ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியாம இல்ல, புரியலையா? முதல் முறையா வந்து தல படத்துல இருந்து ஒரு படத்தை உருவி படம் இருக்காரு. அந்த படம் தான் ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா பிளாஷ்பேக் சீன் வரும். இதே மாதிரி கொள்ளடிப்பீங்க. ரதர் ஜாக்கெட் வந்து ஊழல் பண்ணிருப்பாங்க, ரதர் ஜாக்கெட் வந்து வேலை செய்யல, செத்து போயிட்டாரு அப்படின்ற பிளாஷ்பேக் வந்துருக்கு தெரியுமா? அந்த மாதிரி அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க தூக்கில வச்சிருப்பாங்க. பட் என்ன வித்தியாசம்னா அதுல வந்து லெதர் ஜாக்கெட், இதுல வந்து கன்னு. ஷாருக்கான் டீம் வந்து தீவிரவாதிகளை போடுதல்ட்டு மற்ற ராணுவங்களை காப்பாற்ற நுழைவாங்க. அந்த டைம் கன்னு வேலை செய்ய போயிடுச்சா, அதை ஒருத்தர் என்ன பண்ணுவா, கன்ல சொல்ல வரும், டிக்குன்னு வரும். அந்த டைம் ஒரு தீவிரவாதி டிமின்னு சுட்டுருவான். எங்க சொன்னா கண்ணுல சுட்டுருவான். இதான் காமன்னா பொதுவா கையில சுட்டா பழிச்சிக்கலாம், காலை சுட்டா பழிச்சிக்கலாம். இங்க சுட்டது கண்ணுல சுட்டோம். தலைவன் கடைசியில் உள்ள வந்திருப்பான். கண்ணுக்கு இந்த பக்கம் மூளை இருக்குது. கண்ணுல சுட்டதுக்கு அப்புறம் தலைவர் பேட்ச் மட்டும் போட்டு வந்துட்டு இருப்பாரு. இந்த படம் ஃபுல்லா ஆமா தலைவர் செத்துருக்க மாட்டான், கல்லடி படத்து பேட்ச் போட்டு வந்துருப்பாரு. இதை கேள்வி வந்ததுதான். அதான் ஜாக்கிரதா பரவாயில்ல, சுட்டு பார்த்தா தெரியும் அது ஒர்க் பண்ணல அப்படின்ட்டு. கண்டு வாங்கி போறவங்களுக்கு அது சுடுமா சுடாதான் தெரியாம எடுத்துட்டு போயிருப்பாடுங்க. கேட்கறாங்கன்னா என்ன வேணா படம் போட்டியா நீ? ஓவரா பேசாத. முந்தானத்து நீ வாங்கிட்டு வந்திய பல்ப் வெளியில மாட்டினது, அது கூட தான் எரிய மாட்டேங்குது. அதுக்குன்ட்டு எல்லாத்தையும் குறை சொல்லுவேன் நீ. நான் தான் பல்ப் எடுத்துட்டு போய் பாகிஸ்தான் சுரத்துக்கு எடுத்துட்டு போறேன்னாக்கா. பாகிஸ்தான் சுரப்பு போறவங்க ஒரு கட்டு செக் பண்ணிட்டு போக மாட்டாங்களா? ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. பாகிஸ்தான் போவாங்களா, இது வேலை செய்யாதோ, 1-2 வருஷம் போல எதுவுமே வேலை செய்யுது. இது என்ன மாடர்ன் டைம் கண்டா இல்ல வந்து புலிகை செய்வது, புலிகை செஞ்சு இன்னும் பயிற்சி வேண்டு போடுற மாதிரி அந்த மாதிரி கதையை எல்லாம் சரியாகத்தான் உள்ளது மன்னா, ஆனால் ஒட்ட வைப்பதற்கு தான் நேரம் கூடி வரவில்லை. இங்கே அவர்கள் கூடி வந்து விட்டார்கள், இதற்கு என்னடா செய்வது? அந்த காலத்துல பரவாயில்ல, அரண்மனை ஆசாரி பத்த வைக்காம விட்டா அப்படின்லாம். இது வந்து கண்ணெடுத்துட்டு போகலாம், எல்லா கண்ணுமே வந்து இதுவாயிருச்சு. 10 பேர் செத்து போயிட்டாங்க, அதுக்கான விஜய் சேதுபதி தான் நானா அப்படின்ட்டு வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவர்தான் டோனி ஸ்டார்க், வெப்பன் டீலர் டோனி ஸ்டார்க். அதனால்தான் அவருக்கு வாய்ஸ் கொடுக்க. அட கடவுளே, இப்பதான் ஞாபகம் வருது. அண்ணே அட்லி அண்ணே, இப்பதானே புரியுது. நீ காப்பி காட்டில, நீ காப்பி கடவுள். அயன்மேனுக்கு வாய்ஸ் பேசுறாருன்றதுக்காக அயன்மேன் கேரக்டர் எவ்வளவு கொடுத்துருக்க பத்தியா? அங்க நிக்க நீ அத பார்த்தோன்னு கலங்கிருச்சு. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ரோமியோ பாத்துல சீன் ஊதி இருப்பாங்க. ரோமியோ பாத்துல வந்து மெடிக்கல் ரோல பண்ணுவாங்க தெரியுமா, பாடி பார்ட்ஸ் திருடி விற்கிறாங்க அப்படின்னு ஹீரோ ரிவீல் பண்ணுவா தெரியுமா. அதனால ஹீரோ வந்து மேல தள்ளி விட்டுறாரு தெரியுமா. அந்த மாதிரி இங்கே மேல தள்ளி விட்டுருவாங்க. இப்ப அந்த அயன்மேன் வந்து மேல குதிப்பாரு மஸ்கடின்ட்டு, அந்த மாதிரி மேல தள்ளி விட்டுருவாங்க. தலை மேல கீழே வந்துரும். ஒரு படத்துல எத்தனை காப்பி கேட்டு என்ன முடியல என்னால. இந்தியன் 2 படத்துக்கு போனோமா, அங்க படமே காட்டாம அடுத்த பாட்டில் வந்து பாத்துக்கொண்டாங்க. இதுல ஒரு படத்துக்கு காசு கொடுத்துட்டு எத்தனை என்டர்டைன்மெண்ட் இருக்கு, அதை பத்தி யோசி. நீ கிங்காங்கு சப்போர்ட் பண்ணல, அட்லியானுக்கு சப்போர்ட் பண்றியா? டவுட்டாவே இருக்குது. அட்லி ஃபேனா நீ? நான் சினிமா ஃபேன். இங்க பாரு, இவனுக்கு தான் ஃபேன் சொல்றா தெரியுமா, அவ்வளோ நம்பிடலாம். சினிமா ஃபேன்றா தெரியுமா, அவ்வளோ நம்பவே கூடாது. அப்போ உன்னதான் முதல்ல நம்ப கூடாது, நம்பாத யாரடா. இது அப்பதான் பிளாஷ்பேக்ல நம்ம தீபிகா பொண்ணு காமிச்சிருப்பாங்க. எனக்கு அப்பயே தெரியும் தீபிகா பிளாஷ்பேக்கு அது ஒரு ஹீரோயின் சம்பிரதாயப்படி தலைவன் போடுதல போறான்னு அப்பயும் தெரியும். சில ஹீரோங்க வந்து திடீர்னு போடுதலாம் ஸ்பாட்ல டிச்சுக்கு அப்படின்ட்டு. இதுல வந்து தூக்கு தண்டனை வந்து தெரிஞ்சு கொலை பண்ணிருப்பா. ஏன்னா வந்து புருஷன் போட்டுருவாங்க, பொண்டாட்டிய வந்து தேச துரோகி அப்படின்ற. ஹேய், இது வில்லு படத்துல ஒரு சீன்ல இது. ஆனா பாங்க, அது வில்லு பட பிளாஷ்பேக் சீன்ரா இது. ஆனா ஒரு படம் எத்தனை காப்பியா இருக்கும். என்ன எழவியாது பாத்தீங்கல்ல நம்ம மண்ணோட ஒரு தனித்திறமைய. ஒரே பிளாஷ்பேக்ல தல படத்துல இருந்து கதையும் தளபதி படத்துல கதையும் ஒன்னா மிஸ் பண்ணிருக்காரு. இந்த திறமை நம்ம அட்டியனுக்கு மட்டும்தான் வரும். காப்பி அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். வில்லு படற மாதிரி புருஷன் தேச துரோகி, பொண்டாட்டி வந்து தேச பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க. நம்ம டைம் வந்து அவசரப்பட கொலை பண்றாங்க. 2-3 பேரை கொலை பண்ண தூதனை கொடுத்துருவாங்க. அந்த டைம் தான் திடீர்னு துக்கு போடும் போதுதான் திடீர்னு தோண வரும், மயக்கச்சி விழுந்துருவாங்க. அப்பதான் தெரியும் இவங்க வந்து கர்வமா இருக்காங்க அப்படின்ட்டு.
கர்ப்பம். ஆச்சு இது என்ன பண்ண உருனாருன்னு தெரியல. பார்த்தா படத்தில் வேற ஏதாவது படல பார்த்தா மட்டும் இருக்குது. இந்த சீனை பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலியே வந்து கருமா இருந்து ஜெயிலியே குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஜெயிலியே வளர்ந்து அதே ஜெயிலியே ஜெயிலில் இருந்திருக்கோம். என்னடா இது நீண்ட சத்தத்தோட குழந்தை பிறக்குது சார். வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படின்ற மாதிரி அதான் ஷாருக்கான். அதுக்கப்புறம் நான் பிளாஷ்பேக்லாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் நயன்தாரா வந்து இவங்க செட்டில் சேர்ந்துருவாங்க. ஏன்னா பிரியாமணிக்கு பிளாஷ்பேக் இல்லைனா பிளாஷ்பேக் வச்சிருப்பாரு, ஒரு கட்சின்னு வச்சிருப்பாரு, ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ல வச்சிருப்பாரு நம்ம தலைவர். நானா வந்து விஷவாய் தாக்கிருமா. அது நம்ம என்ன பண்ணிருப்பாங்க, குழந்தைங்கள தண்ணியில முக்கி வச்சிருப்பாங்க. தண்ணிக்குள்ள முக்கு முச்சி இருங்க விஷவாய் போனதுக்கு அப்புறம் வாங்க அப்படின்ட்டு அந்த பசங்க தண்ணிக்குள்ள முக்கி இருந்து தண்ணிக்குள்ளே காரிட்டு இருப்பாங்க. என்னடா செத்துட்டா இந்த மாதிரி சோகஸ் எடுக்கிறட்டு காமெடி செத்துருப்பாரு நம்ம அட்லி அண்ணன். இது அப்புறம் படம் எங்கேயோ ஓடுது, என்னமோ ஆகுது. திடீர்னு இவி மிஸ்டன் கத்துன வரானுங்க, திடீர்னு ஜெயிலுக்குள்ள வந்து போட்டு தள்ளுருவேன் அப்படின்னு உள்ள பிரச்சனை பண்ணுவானுங்க. திடீர்னு எங்க அப்பனை கூட்டு வருவானுங்க. எங்க அப்பா வந்து எங்க அப்பா இல்ல கத்து வச்சிருப்பான். அந்த ஒரு காப்பி அடிச்சு அப்படின்னா கத்தி பார்த்த சீன் தெரியுமா, ஜீவா அந்த கத்தி வச்சுக்கிட்டு காசு காப்பா தெரியுமா இல்ல. திடீர்னு டிவி லைவ்ல பார்த்தா இன்னொரு தாவல் இருந்திருப்பாரு தெரியுமா, எங்க அப்படி இங்க இருக்கு உள்ள அவனை கமிஷன் தெரியுமா. அந்த சீனை அச்சு பிசுறாம அப்படியே நான் பார்த்தா அப்படியே வச்சிருப்பாங்க. விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா வந்து இப்படி நீங்க இருக்கு நீ இப்படி இங்க வந்து அப்படின்ட்டு அப்படியே அந்த பத்தராமே பண்ணிருப்ப விஜய் சேதுபதி. இப்பதான் புரியுது தலைவன் வந்து படத்தை பார்த்து பண்ணல, பார்த்து பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பண்ணிருக்கேன். இது அப்புறம் நாம டிமாண்ட் வைப்பாங்க. என்ன டிமாண்ட்னா வந்து நாங்க அப்பா வந்து தேச துரோகி இல்ல, எங்க அப்பா தேசத்துக்கு போராடினவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஓட்டு போறீங்களா பார்த்து ஓட்டு போடுங்க இது பண்ணுங்கன்ட்டு தலைவன் டிமாண்ட்லாம் வச்சிருந்திருப்பாரு. இப்ப நயன்தாரா தான் தடுக்க வந்த ஆபீசர். இப்ப நயன்தாரா இந்த செட்டு இந்த பக்கம் தாவதுனால இது தடுக்க வந்திருக்கவர் தான் நம்ம லியோவோட அப்ப ஆண்டனி தாஸ். ஏடா உங்களை கண்டுபிடிக்கிற ஆலய கடையிலடா அவன் பெத்த புள்ளையே கண்டுபிடிக்க தெரியாம பல வருஷமா தேடி இருந்திருப்பான்டா. அவனை கூட்டு வந்து வில்ல கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான். நியாயமா இது? இந்த பிரச்சனைலாம் காலம் விஜய் சேதுபதி தானே. விஜய் சேதுபதி போறதுல அஸ்கா போயிருவாங்க. அப்புறம் பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்ட், இவங்கலாம் வேற ஏதோ நாட்டுல எங்கேயோ பீசா தின்னு இருப்பாங்க. இதெல்லாம் இதுங்க இருப்பீங்க இது எங்க இருந்து உருண்டுது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வேற எங்க இருந்தும் உருவல. இது வந்து அவரு படம் தான் உருவி இருந்திருக்காரு. தெரிய படத்துல தெரியுமா, தெரிய பட கிளைமேக்ஸ் என்ன ஆகும், ஏன்னா வேற ஊருக்கு போய் கட்ட மாத்திருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இங்க கட்ட மாத்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தெரிய படத்துல விஜயகுமார் நான் பிடிப்பேன் அப்படின்னு பிரபு சுத்துவா தெரியுமா, பிரபு அந்த மாதிரிதான் நம்ம ஆன்யா சுத்தி இருந்திருக்காரு. கடைசியில பார்த்தா எப்படி பிரபுவும் நம்ம விஜயகுமாரும் வந்து ஒரு கூட்டம், அதே மாதிரி ஆண்டனி தாஸும் நம்ம கிங்காங்க ஒரு கூட்டு. அந்த ஒரு ட்விஸ்ட தலை அப்படியே எடுத்து உள்ள போட்டுருப்பாரு. அப்புறம் என்ன படம்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் கிளம்புகன்ட்டு வீடு தட்டி விட்டுருவாங்க. நல்ல வேலைப்பா அதோட படம் முடிஞ்சுது. நானும் எப்பாடா சாமி 3 மணி நேரம் படத்தை மூச்சு தர அடிச்சிங்கடா சாமின்ட்டு நானும் படத்தை ஆஃப் பண்ணி கம்முன்னு படுத்துட்டேன். என்னடா அதெல்லாம் பழசாருதுன்னு நம்ம தான் சொல்றோம். பட் வடக்கன்ஸ் எல்லாம் புதுசா இருக்குது போல. வடக்கன்ஸ் பார்த்து இந்த படத்தை பயங்கரமா கொண்டாடி 1000 கோடியுமா கால் பண்ண வச்சுட்டாருங்க. உண்மையிலே நான் வடக்கன்ஸ் வந்து நன்றி சொல்லிக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க வடக்கன்ஸ், ரொம்ப நன்றி. நல்ல கலாய்ச்சிருக்கேன், எது பண்ணிருக்கேன். இந்த தருணத்துல நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றியா எதுக்கு? ஆமா ஒருவேளை அந்த படம் ஓடாம போயிருந்தா தலைமணி பாடுகிறன்ட்டு தலை பேர சேர்ந்துக்கிட்டு ஒரு படம் இருந்திருப்பாரு. இந்த படம் ஓடிச்சுனால தலை வாங்கி செட்டில் இருந்திருப்பாரு. அதனால வந்து வடக்கன்ஸ் ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி மொக்க படம் கொடுத்து தலைவர் அங்கேயே வச்சுங்க, இங்க அமிச்சிடாதீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. போன வாரம் வந்து குருவை பார்த்தோம், இந்த வாரம் சிசிய புள்ளியை பார்த்தோம். அடுத்த வாரம் யாரை பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து அடுத்து என்ன படம் பார்க்கல. போறவங்க சும்மா போகாதீங்க, இந்த லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.